மலைப்படுகடா. பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று 583 அடிகளை கொண்டது. இந்நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பலவகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மலைப்படுகடாம் செய்யுளின் பாட்டுடை தலைவன் நன்னன். ஆற்றுப்படை என்பது பரிசு பெற்ற புலவன் அல்லது கூத்தன் பரிசு பெறப்போகும் புலவனுக்கோ அல்லது கூத்தனுக்கோ அறிவுரை கூறி இந்த பக்கம் சென்றால் அந்த அரசன் ஆட்சி செய்யக்கூடிய நாடு இருக்கிறது என்று கூறி அந்த அரசனை புகழ்ந்து பாடினால் உங்கள் வறுமை நீங்க பொன்னும் பொருளும் கிடைக்கும் என்று ஆற்றுப்படுத்துவதே ஆற்றுப்படையாகும். இவ்வாறு பாணன் ஒருவனை ஆற்றுப்படுத்துவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இவ்வாறு கூத்தன் ஒருவன் பரிசில் பெறப்போகும் கூத்தனுக்கு நன்னன் ஆட்சி செய்யும் நாட்டின் இயற்கை வளங்களை பாடலின் மூலம் கௌசிகனார் விரிவித்து காட்டுகிறார். பகலில் இலைப்பாரி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள். எரியும் நெருப்பு போல் உள்ள பூங்கொத்துகளை அணியுங்கள். அசோக மரமுள்ள பாதையில் செல்லுங்கள். மூங்கில் மரமுள்ள பாதையில் செல்லுங்கள். அங்குள்ள சிற்றூரை அடையுங்கள். அங்குள்ளவரிடம் நன்னரின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். திணை சோற்றையும் நெய்யில் வேக வைத்த மாமிசத்தையும் உணவாக அளிப்பர். பிறகு நன்னரை புகழ்ந்து பாடி பரிசு பெறுங்கள்.